ஆகஸ்ட் 15 நாமெல்லாம் உற்சாகமா சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 80வது சுதந்திர தினம் இது. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வழிகாட்டுதல் நாடு முழுக்க மூவர்ண கொடி யாத்திரை போகணும் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, இந்த பக்கம் நம்ம குஜராத் முதல் அந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வரை எல்லா இடங்களிலும் சிறு சிறு கிராமங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க மூவர்ண கொடி யாத்திரை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுல நாமளும் இப்ப நங்கநல்லூர் பகுதியில் கலந்துருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம செய்த பாக்கியம். ஏன்னு சொன்னா இந்த சுதந்திரம் ரொம்ப சாதாரணமா வரல. பல உயிர் தியாகங்கள், பல மகான்களுடைய உயிர் தியாகங்கள். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் தன்னுடைய உயிர்களை தியாகம் பண்ணி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க நமக்கு. இது பல வருட போராட்டம், 300 வருடங்கள் போராட்டம். இது அதனுடைய பலன் தான் சுதந்திரம். நம்ம சுதந்திர தினம் கொண்டாடுற அதே அந்த பொழுதுல ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1947 நடந்த ஒரு மிகப்பெரிய பயங்கரம், ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சி. அதுதான் நம்ம தேசத்தினுடைய பிரிவினை. இத பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க RSSல, தேச பிரிவினையில் சோக வரலாறு அப்படின்னு. அதாவது வங்காளம், பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1947ஆம் ஆண்டு முடிவு செய்தார்கள். ஏன் முடிவு செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, இது எதனால பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, பாரத தேசம் சுதந்திரத்திற்காக அனைவரும் சேர்ந்துதான் போராட்டம் பண்ணோம். இது மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றாக இந்த தேசத்திற்காக போராட்டம் பண்ணி இந்த தேசம் சுதந்திரம் அடையணும், மிகப்பெரிய வல்லரசாக ஆகணும் என்பதற்காக அனைவரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில தேசபக்தியை உருவாக்க வேண்டும். நமது முன்னோர்கள் அவர்கள் செய்த உயிர் தியாகம், இந்த தேசத்திற்காக செய்த தியாகங்களை அவர்கள் சொல்லி வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். அப்படி இந்த தேசம் அகிம்சை முறையில மட்டும் இது சுதந்திரம் அடையலைங்க. After the hoisting of the national flag by the Honorable Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by 2 Mi-17 helicopters of the Indian Air Force. தேச பிரவணி சொல்வார்கள்னு சொல்லுவோம். அந்த நாளை இன்னைக்கு கடைப்பிடிக்கிறாங்க. இந்த தினத்தில் ஒரு நாளும் பாரத தேசத்தில் ஒரு கை பிடி மண்ணு கூட, ஒரு அடி கூட பாரத தேசத்தை புரிந்து போகக்கூடாது. அதுதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் தேடி தந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய கைமாறு.